வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ராத்திரி 2 மணிக்கு ஜன நடமாட்டமே இல்லாத, தெருவிளக்குகளே இல்லாத ஒரு காட்டுப்பாதையில நீங்க தனியா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க காரோட பின் சீட்டுல யாரோ உட்கார்ந்திருக்கிற மாதிரி, ஒரு மூச்சு காற்று உங்க கழுத்துல படுற மாதிரி ஒரு உணர்வு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரியர் வியூ மிரர்ல திரும்பி பார்ப்பீங்களா, இல்ல பயத்துல ஆக்சிலரேட்டரை மிதிச்சு பறப்பீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆந்திரா தெலுங்கானா பார்டர்ல நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். உள்ளூர் மக்கள் இதை ராத்திரி மலுப்பு, அதாவது இரவு திருப்பம்னு சொல்றாங்க. பகல்ல அது சாதாரண ரோடு, ஆனா ராத்திரி 2 மணிக்கு மேல அது உயிரோட இருக்கிறவங்களுக்கான இடம் கிடையாது. அங்க போறவங்க ஒன்று வண்டி ஓட்டுறத நிறுத்துவாங்க, இல்லனா அவங்க இதய துடிப்பு நிரந்தரமா நின்னுடும். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்ம எல்லாரோட மனசையும் ஒரு நிமிஷம் உறைய வைக்க போகுது. வாங்க அந்த இருட்டுக்குள்ள போகலாம். இந்த கதை நடக்கிற இடம் வாரங்கல்ல இருந்து ஹைதராபாத் போற வழியில இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்க ஒரு குறிப்பிட்ட வடிவ வளைவு கர்வ் இருக்கு. அந்த இடத்தை பார்த்தாலே பகல்ல கூட ஒரு விதமான அமைதி இருக்கும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சரித்திரம் ஒளிஞ்சிருக்கு. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி கடந்த 5 வருஷத்துல மட்டும் அந்த ஒரே வளைவுல 43 விபத்துகள் நடந்திருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 43 விபத்துகளும் வேற வேற தேதிகள்ல நடந்திருந்தாலும் நடந்த நேரம் என்னவோ ஒண்ணுதான். அதிகாலை 2 மணியிலிருந்து 2:30 மணிக்குள்ள சரியா அந்த அரை மணி நேரம் அந்த இடம் ஒரு மரண பொறியா மாறுது. அறிவியல் இத ஹைவே ஹிப்னாசிஸ்னு சொல்லுது. அதாவது தொடர்ந்து ஒரே மாதிரி நேரான ரோட்ல வண்டி ஓட்டும் போது டிரைவருக்கு உண்டாகிற ஒருவித கண் தூக்கமோ அல்லது மயக்கமோ, மூளை மந்தமாகி கண்ணு முன்னாடி இருக்கிற வளைவு தெரியாம நேர போய் மோதிடுவாங்க. இதுதான் சயின்ஸ் சொல்ற காரணம். ஆனா அங்க வாழ்ற கிராம மக்களோட நம்பிக்கை வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், அது விபத்தில்ல, அந்த வளைவுல காத்துல கரையாத ஏதோ ஒரு உருவம் சுத்திட்டு இருக்கு, அது உதவி கேட்கும், நம்பி வண்டியை நிறுத்தினா அவ்வளவுதான்னு சொல்றாங்க. இத ஒரு ஆவணப்படமா எடுக்கிறதுக்காகவும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கவும் ரவிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ரவி ஒரு பக்கா ரேஷனலிஸ்ட். பேயி, பிசாசு, ஆவி இதெல்லாத்தையும் நம்பாத ஒரு ஆளு. அவரோட நோக்கம் இது சயின்ஸ் தான், அங்க இருக்கிற ரோட்ல ஏதோ இன்ஜினியரிங் கோளாறு இருக்குன்னு நிரூபிக்கிறது தான். ரவி தன்னோட கேமராமேன் கூட அந்த ஊருக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் பகல்ல அந்த இடத்த போய் பார்க்கறாங்க. ரோடு நல்லா தான் இருக்கு, வளைவு கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனா எச்சரிக்கை பலகைகள் நிறைய இருக்கு. காஷன், ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு ரெட் கலர்ல போர்டு வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு விபத்து நடக்குது? ரவி அங்க இருக்கிற தாபாக்கள்ல, லாரி ஷெட்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஷாம் அப்படிங்கிற ஒரு லாரி டிரைவரை பத்தி தெரிய வருது. ஷாம் அந்த இடத்துல நடந்த ஒரு விபத்துல இருந்து நூலிழையில தப்பிச்சவர். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் லாரி ஓட்டுறதையே நிறுத்திட்டாரு. இப்போ ஒரு சின்ன குடோன்ல வாட்ச்மேனா இருக்காரு. ரவி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷாமோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அவரை சந்திக்க போறாரு. வீடு இருட்டா இருக்கு. ஷாம் ஒரு மூலையில உட்கார்ந்திருக்காரு. அவர் முகம் முழுக்க பயம், கண்கள்ல தூக்கமே இல்லாத களைப்பு. ரவி கேமராவை ஆன் பண்ணிட்டு ஷாம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஷாம் பேட்டியில் சொல்வது போல, சார், நான் அதை பார்த்தேன், அது மனுஷன் இல்லை சார். அன்னைக்கு தேதி அக்டோபர் 12, நேரம் சரியா ராத்திரி 2:10 இருக்கும். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வைப்பர் சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் ஹைதராபாத்ல லோடு இறக்கிட்டு வாரங்கள் திரும்பிட்டு இருந்தேன். பாட்டு சத்தமா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மலுபு
வளைவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல ஒரு உருவம் தெரிஞ்சுது. வெள்ளையா புகையா சரியா தெரியல. நான் வேகமா பிரேக் அடிச்சேன். லாரி ஸ்கிட்டாகி நிக்குது. என் நெஞ்சு படபடன்னு அடிக்குது. வண்டி ஹெட்லைட் வெளிச்சத்துல பார்த்தா ஒரு பொண்ணு. அவ இடுப்புல ஒரு கை குழந்தை. மழையில தொப்பையா நனைஞ்சு போய் நடுங்கிட்டு நிக்கிறா. எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. ராத்திரி நேரத்துல ஒரு தாய் குழந்தையோட இப்படி நிக்கிறாளேன்னு. நான் விண்டோ கிளாஸை இறக்கி, எம்மா என்னாச்சு, வண்டி எதுவும் பிரேக் டவுனான்னு கேட்டேன். அவன் நிமிந்து பார்த்தா. சார், அந்த முகத்தை என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளவு அழகான முகம். ஆனா கண்கள்ல உயிரே இல்லை. ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிருந்துச்சு. அவ எதுவும் பேசல. வெறும் கைய மட்டும் நீட்டி லிஃப்ட் கேட்டா. நான் சரி ஏறுங்க, பக்கத்து ஊர்ல விடுறேன்னு சொல்லிட்டு கதவை திறக்க போனேன். அப்போதான் சார் கவனிச்சேன், அவ சேலை தரையில படுது. ஆனா அவ கால்கள் தரையில படல, காத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் கதவை திறக்காம வேகமா வண்டிய ஸ்டார்ட் பண்ண பார்த்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்போ அந்த பொண்ணு மெதுவா வண்டிக்கு பக்கத்துல வந்தா. அவ முகம் ஜன்னல் கண்ணாடி மேல பதிஞ்சிச்சு. அவ உதடு அசையல. ஆனா என் காதுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு. என்னை ஏன் விட்டுட்டு போற, கூட்டிட்டு போ அப்படின்னு. நான் கத்திட்டேன். கடவுளை வேண்டிக்கிட்டு சாவிய திருப்பினேன். நல்ல வேளை வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. நான் பின்னாடி பார்க்காம வண்டியை விரட்டினேன். அந்த வளைவை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். அப்பாடா, தப்பிச்சோன்னு நினைச்சேன். அப்போதான் என் வண்டிக்கு பின்னாடி கேபின்ல ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. சார், நான் வண்டியில தனியா தான் இருந்தேன். ஆனா அந்த அழுக சத்தம் என் முதுகுக்கு பின்னாடி இருந்து கேட்டுச்சு. ரியர் வியூ மிரர்ல பார்த்தேன். அந்த பொண்ணு என் பின்னாடி சீட்ல உட்கார்ந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. ஷாம் இத சொல்லும்போது அவர் உடம்பு நடுங்குது. வேர்த்து விறுவிறுத்து போறாரு. ரவிக்கு இது ஒரு பிரமைன்னு தோணுது. ஏன்னா தொடர்ந்து வண்டி ஓட்டுறப்போ மூளை சோர்வடைஞ்சு இப்படி கற்பனை பண்ணும்னு ரவி நம்புறாரு. இருந்தாலும் ரவி அடுத்த கட்ட விசாரணைக்கு போறாரு. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெரியவரை சந்திக்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட இந்த இடத்த பத்தி கேட்டதும் அவர் முகம் மாறுது. தம்பி, நீங்க படிச்சவங்க, இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. ஆனா அந்த ராத்திரி மழுபு சாதாரண இடம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு அரசு பஸ் விபத்துக்குள்ளாச்சு. டிரைவர் தூங்குனதால பஸ் நேரா அந்த பள்ளத்துல விழுந்துச்சு. அதுல நிறைய பேர் செத்துட்டாங்க. அதுல ஒரு கர்ப்பிணி பெண்ணும் இருந்தா. அவ பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தா. அவளும் அவ வயித்துல இருந்த குழந்தையும் அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இது. அவ ஆத்மா சாந்தி அடையல. அவ இன்னும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போக காத்துட்டு இருக்கா. அந்த வழியா போற வண்டிகளை நிப்பாட்டி லிஃப்ட் கேக்குறா. யாரு இறக்கப்பட்டு நிப்பாட்டுறாங்களோ அவங்க அவ கூடவே போயிடுறாங்க. யாரு நிப்பாட்டாம போறாங்களோ அவங்க வண்டிக்குள்ள அவ ஏறிடுறா. ரவிக்கு இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையாப்படுது. கிராமத்துல சும்மா எதையாவது கதை கட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா ஷாம் சொன்னதுக்கும் பெரியவர் சொன்னதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. 2 பேருமே ஒரு தாய் மற்றும் குழந்தைய பத்தி சொல்றாங்க. ரவி ஒரு முடிவுக்கு வர்றாரு. இத நாமளே நேரடியா போய் பார்க்கணும். அப்போதான் உண்மை என்னன்னு தெரியும். அன்னைக்கு ராத்திரி ரவி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முடிவு பண்றாரு. ஒரு நிமிஷம் நண்பா, இப்போ கதையில ரவி நிக்கிற இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? உள்ளூர் மக்கள் வேணாம்னு சொல்றாங்க.
பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உயிருக்கு பயந்து நடுங்குறாரு. இப்போ நீங்க அந்த இடத்துக்கு ராத்திரி 12 மணிக்கு தனியா போவீங்களா? தைரியம் முக்கியமா இல்ல உயிர் முக்கியமான யோசிச்சு பாருங்க. உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க ரவி அந்த ராத்திரி என்ன பண்ணாருன்னு பாப்போம். அன்னைக்கு ராத்திரி ரவி தன்னோட காரை எடுத்துக்கிறாரு. கார் முழுக்க கேமராக்களை செட் பண்றாரு. டேஷ்போர்டில் ஒரு கேமரா, பின் சீட்டை கவர் பண்ண ஒரு கேமரா, அப்புறம் அவர் தலையில ஒரு கோப்ரோ. எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹைடெக் மைக்ரோஃபோன்ஸையும் ஆன் பண்றாரு. மணி 1:30 AM. ரவி கிளம்புறாரு. கூட யாரும் வரல, அவர் மட்டும்தான். கார் அந்த காட்டுப்பாதைக்குள்ள நுழையுது. சுத்திலும் கும்மிருட்டு. காரோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இருட்டை கிழிச்சிட்டு போகுது. ரவி கேமரால பேசுறாரு. இப்ப மணி 1:45. நான் அந்த ராத்திரி மலுபு வர்றதுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். இதுவரைக்கும் எந்த அமானுஷ்யமும் தெரியல. ரோடு ரொம்ப அமைதியா இருக்கு. மணி 1:55 AM. கார் வேகமா போயிட்டு இருக்கு. திடீர்னு காரோட ரேடியோ தானா ஆன் ஆகுது. ரேடியோ திடீர்னு ஆனாச்சுன்னு சொன்னல, அதுல இருந்து வெறும் இரைச்சல் மட்டும் வரல. அந்த இரைச்சலுக்கு நடுவுல மெல்லிய குரல்ல ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சுது. அது சினிமா பாட்டு இல்ல, ஒரு தெலுங்கு தாலாட்டு பாட்டு. ஜோ லாலி ஜோ லாலி அப்படின்னு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. ரவிக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது. அவர் ரேடியோவை ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. பட்டனை அமுக்குறாரு, திருப்புறாரு. அம்மு, ரேடியோ ஆஃப் ஆகல. சத்தம் இன்னும் அதிகமாகுது. அந்த நள்ளிரவு அமைதியில அந்த தாலாட்டு பாட்டு ஒரு மரண ஓலம் மாதிரி கேக்குது. திடீர்னு காரோட இன்ஜின் ஆஃப் ஆச்சு. ஹெட்லைட்ஸும் அணைஞ்சு போச்சு. கும்மிருட்டு. காட்டுக்குள்ள அந்த கார் அனாதையா நிக்குது. ரவி பதறி போய் சாவிய திருப்புறாரு. இன்ஜின் முனகுதே தவிர ஸ்டார்ட் ஆகல. அப்பதான் ரவி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. கார் ஜன்னல் கண்ணாடி முழுசும் பனி படர்ந்திருக்கு. வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் மூச்சு விடுறதால அந்த பனி விலகிற மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது. ரவி உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. மெதுவா ஒரு விரல் அந்த பனி படர்ந்த கண்ணாடி மேல நகர ஆரம்பிக்குது. வெளியில இருந்து யாரோ எழுதுறாங்க. ரவிக்கு மூச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த விரல் எழுதின வார்த்தை ஹெல்ப், உதவி. ரவிக்கு தெரியும் வெளியில யாரும் இல்லைன்னு. ஏன்னா வெளியில மனுஷங்க இருந்தா காலடி சத்தம் கேட்டிருக்கும். இது காத்துல மிதந்துட்டு இருக்கிற ஏதோ ஒன்று. அந்த நிமிஷம் ரவிக்கு பின்னாடி சீட்ல இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் வீல்னு கேக்குது. ஷாம் சொன்ன அதே சத்தம். ரவி தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு டேஷ்போர்டில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து சட்டுன்னு பின்னாடி திரும்புறாரு. யார் அது அப்படின்னு கத்திக்கிட்டே லைட் அடிக்கிறாரு. பின்னாடி சீட்ல யாரும் இல்லை. ஆனா அந்த சீட் குஷன் லேசாக அமுங்கி இருக்கு. யாரோ இப்போதான் எழுந்து போன மாதிரி. அந்த சீட்ல ஒரு பள்ளம் தெரியுது. ரவிக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு. அவர் கேமராவை தூக்கிட்டு காரை விட்டு வெளியே ஓடலாம்னு கதவை திறக்க போறாரு. ஆனா கதவு லாக் ஆயிருக்கு. எவ்வளவோ இழுத்து பார்க்கறாரு, கதவு திறக்கவே இல்லை. திடீர்னு காருக்குள்ள
ஒரு பயங்கரமான அமைதி. அழுக சத்தம் நின்னுடுச்சு. பாட்டு சத்தம் நின்னுடுச்சு. ரவி மெதுவா முன்னாடி ரியர் வியூ மிரரை பார்க்கறாரு. அந்த கண்ணாடியில ரவிக்கு நேர் பின்னாடி தோள்பட்டைய தொடுற தூரத்துல அந்த முகம் தெரியுது. ரத்தமே இல்லாத வெளுத்து போன முகம், விரிச்ச தலைமுடி. அவ ரவியோட காது கிட்ட குனிஞ்சு, வண்டி எடு, நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. ரவி பயத்துல அலறாரு. கண்கள் இருந்து போகுது. என்ன நடக்குதுன்னே தெரியாம மயக்கமாயிடுறாரு. ரவி கண் முழிச்சப்போ ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவர் உயிரோட இருக்காரு. அந்த வழியா போன ரோந்து போலீஸ் ரவி காருக்குள்ள மயங்கி கிடக்கிறத பார்த்து காப்பாத்திருக்காங்க. ரவி பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. சார், அந்த பொண்ணு, என் கார்ல அந்த பொண்ணு இருந்தா, என் கேமரா எங்க, அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு கத்துறாரு. இன்ஸ்பெக்டர் ரவி கிட்ட ஒரு லேப்டாப்பை கொடுக்குறாரு. ரவி, நாங்க எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் அதுல இல்லை. கார் தானா நின்று இருக்கு. நீங்க தனியா கத்திருக்கீங்க, அவ்வளோதான்னு சொல்றாரு. ரவிக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். இல்லை சார், எனக்கு முன்னாடி ஷாம்னு ஒரு லாரி டிரைவர் அங்க விபத்துல சிக்கினாரு. அவரும் அந்த பேயை பார்த்தாரு. நான் அவரை இன்டர்வியூ கூட எடுத்தேன். அந்த வீடியோவாவது இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் முகம் மாறுது. அவர் ரவியை ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்கறாரு. ரவி, நீங்க யார சொல்றீங்க? ஷாமா? ஆமா சார், ஷாம். லாரி டிரைவர், ஒரு குடோன்ல வாட்ச்மேனா இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஒரு பழைய ஃபைலை திறந்து ரவி முன்னாடி வைக்கிறாரு. அதுல ஒரு விபத்து நடந்த போட்டோ இருக்கு. ஒரு லாரி அந்த ராத்திரி மலுபு வளைவுல கவுந்து கிடக்கு. ரவி, நீங்க யார சந்திச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்ற இந்த ஷாம் போன வாரம் செவ்வாய்க்கிழமை அதே வளைவுல நடந்த ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. அவரோட பாடியை ரெக்கவர் பண்ணது நான் தான். ரவிக்கு தலை சுத்துது. என்னது, செத்துட்டாரா? இல்ல சார், நான் அவரை நேர்ல பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு. ரவி நடுங்கும் கைகளோட தான் ஷாம பேட்டி எடுத்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கறாரு. வீடியோ ஓடுது. ஆனா ஸ்கிரீன்ல ரவி மட்டும்தான் தெரிகிறாரு. ரவி கேள்வி கேட்கிறாரு. ஆனா எதிரில் இருக்கிற சேர் காலியா இருக்கு. பதில் சொல்ல அங்க யாருமே இல்ல. வெறும் காத்துல ரவி பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போதான் ரவிக்கு அந்த உண்மை உரைக்குது. ஷாம் தப்பிச்சு வரல. ஷாமும் அந்த ஆத்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. தன்னோட கதை வெளியுலகத்துக்கு தெரியணும்னு ஷாமோட ஆத்மா தான் ரவியை அங்க வரவழைச்சிருக்கு. கடைசியா அந்த வீடியோவோட முடிவுல அந்த காலியான சேர்ல இருந்து ஒரு குரல் மட்டும் மெலிசா கேட்குது. நான் வீட்டுக்கு போகணும். பாத்தீங்களா நண்பா, சில நேரங்கள்ல நாம தேடி போற உண்மைகள் நாம தாங்கிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ரவி அன்னைக்கு அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் ராத்திரி நேரத்துல கார் ஓட்ட பயப்படுறாரு. ஏன்னா ரியர் வியூ மிரர்ல எப்ப வேணாலும் அந்த முகம் தெரியலான்னு அவருக்கு தெரியும். அந்த ராத்திரி மலுபு இன்னும் அங்கதான் இருக்கு. அந்த வளைவுல நிக்கிற ஆத்மாக்கள் தங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக யாராவது வருவாங்களான்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த பக்கம் போனா யாராவது லிஃப்ட் கேட்டா வண்டியை நிறுத்தாதீங்க. ஏன்னா அவங்க ஏற போறது உங்க வண்டியில இல்ல, உங்க வாழ்க்கையில. இந்த கதை மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, தனியா இருக்கோன்னு நினைக்கும் போதுதான் நாம அதிக கவனமா இருக்கணும். ஏன்னா நிழல்கள் இருட்டுல தான் நம்ம கூடவே நடமாடும். இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த ராத்திரி மலுபு சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அப்படி ஒரு அமானுஷ்யம் இருக்குமா, இல்ல இது எல்லாமே ரவியோட பிரம்மையா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே இதை விட ஒரு திகிலான உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருட்டை பார்த்து பயப்படாதீங்க.
ஆனா ஜாக்கிரதையா இருங்க. சிந்திப்போம், சிலிர்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.